இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். அவர்களுக்கு நலம் குன்றியவர்களை குணமாக்க, இறந்தோரை உயிர் பெற்றச் செய்ய, தொழுநோயாளரை நலமாக்க, பேய்களை ஓட்ட கொடைகளை கொடுக்கிறார். கடவுள் தான் தேர்ந்தெடுத்தவர்களை வெறுமனே அனுப்புவதில்லை. அவர்களுடைய திறமைகளை, அவர்களுடைய ஆற்றல்களை சார்ந்து வாழ அனுப்புவதில்லை. அவர்களுடைய திறமைகளையும் ஆற்றல்களையும் கண்டுகொள்ளாதபடி, தேவைப்பட்டால் அவைகளை இயேசுவுக்காக பயன்படுத்தும்படியும், ஆனால் அதற்கு மேலாக ஆண்டவர் கொடைகளை வழங்குகிறார். அதைத்தான் நம்மில் பலர், ஆண்டவருடைய ஊழியர்கள் நம்மில் பலர் உணர்வதில்லை. நமக்கென்று, ஆண்டவருடைய ஊழியர்களுக்கென்று கடவுள் தன்னுடைய தேர்ந்தெடுத்தலின் வழியாக ஆற்றலை கொடுத்திருக்கிறார். பேய்களை ஓட்ட, நோய்களை குணமாக்க, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க என்று ஆற்றல்களை கொடுத்திருக்கிறார். அது தூய ஆவியின் ஆற்றல். ஆகையினால் நாம் எப்பொழுதும் நம்மை தேர்ந்தெடுத்த கடவுளுடைய ஆவியை சார்ந்து வாழ வேண்டும். ஆவியை சார்ந்து வாழுகிறவர்களில் அந்த ஆற்றல்கள் அற்புதமாக வெளிப்படுகின்றன. தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலை சார்ந்திருத்தல் வேண்டும். அது ஒன்று. இரண்டாவது, பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தொடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. இது நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன? ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன? நாம் ஒரு இடத்திலிருந்து முக்கியமாக டிரான்ஸ்ஃபர் ஆகிறார்கள். ஒரு குடித்தனம் நடத்துவதற்கு லாரியில் எழுத்திட்டு போற மாதிரி இல்லை. நமக்கென்று வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு புத்தகங்கள் இருக்கின்றன. நாம் அணிந்து கொள்வதற்கு உடைகள் இருக்கின்றன. அவைகள் எடுத்துக்கொண்டு போகலாம். ஒரு குடித்தனம் நடத்துறது போல ஒரு பெரிய லாரி பின்னால போகணும். நமக்கு எல்லா பொருள்களையும் அப்படி எடுத்து செல்லக்கூடாது. இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்ன? வேலையாள் கூலிக்கு உரிமை உடையவன். கடவுள் பராமரிப்பார். கடவுளுடைய ஊழியன் நாம் எப்பொழுதும் உலகை சார்ந்து இருக்கக்கூடாது, உலக பொருட்களை சார்ந்து இருக்கக்கூடாது. இவைகளெல்லாம் நமக்கு தேவை என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்க கூடாது. நமக்கு எது தேவையோ அடிப்படை தேவைகள் ஆண்டவர் கொடுக்கிறார், உணவளிக்கிறார். வானத்து பறவைகளை பார்க்குங்கள், அவர் உணவளிக்கிறார், உடை அளிக்கிறார், தேவைகளை நிறைவேற்றுகிறார். மக்கள் வழியாகவே அதை செய்கிறார். கடவுள் நேரடியாக அற்புதமான காரியங்களை எல்லாம் செய்கிறார். கடவுளுடைய பராமரிப்பில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆகவே எளிமையாக இருங்கள், எளிமையாக இருங்கள். அப்படிப்பட்ட ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களில் அமைதி இருக்கும். நீங்கள் கொடுக்கின்ற அமைதி மற்றவர்களை போய் சேரும். உங்களில் ஆற்றல் இருக்கும். உங்களுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பவர்களை அந்த ஆற்றல் தாக்கும். இந்த காரியத்தை மனதிலே கொள்ள வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். உம்முடைய ஊழியர்களை நீர் சிறப்பான முறையிலே தேர்ந்தெடுக்கிறீர். அவர்களுடைய ஆற்றல்களை பொருட்டு அல்ல, திறமைகளை பொருட்டு அல்ல, ஆண்டவரே அவர்களுடைய மெரிட்டுகளை பொருட்டு அல்ல, மாறாக நீர் அவர்களுக்கு கொடைகளை கொடுத்து உம்முடைய ஊழியத்தில் உமக்காக உழைப்பதற்கு தேவையான வலிமையை அளித்து அவர்களை வழிநடத்துகிறீர். வழிநடத்துகின்ற ஆவியானவரை சார்ந்து வாழுகின்ற பேற்றை ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியனுக்கும் தயவுடன் ஆண்டவரே தொடர்ந்து கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.